ஏசாயா 1:15 நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். ஒரு எச்சரிப்பான வார்த்தை இல்லை? தேவன் தான் சொல்கிறாரு, நான் உங்கள் ஜெபத்தை அதிலும் அதிகமாக ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், தேவன் ஜெபத்தை தள்ளாதவர். இப்படிப்பட்ட தேவன் ஏங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு? அப்போ தேவன் இப்படி சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கணும். பாருங்கள், இந்த நாட்களில் பெரும்பாலான என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது, சோதனைகள் வரும்போது அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே நடக்காது. சரியாக ஜெபிக்கலையா? இல்லை அது ஜெப குறைவா? இல்லைங்க, நல்லா தான் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் என்ன காரணம்? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அதிகமாக ஜெபிப்பது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளா என்பது ஜெபிப்பது இல்லை. அதாவது இது ஒரு தவறான சிந்தனை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜெபிப்பது மட்டுமல்ல, வேதம் வாசிப்பது மட்டுமல்ல, ஊழியம் செய்வது மட்டுமல்ல, தேவ உறவோடு இவைகளை செய்கிறோமா? தேவ உறவோடு வாழ்கிறோமா? தேவனுடைய வழிகளில் நடக்கிறோமா? இதுதாங்க முக்கியம். இவைகள் தான் தேவன் ஜெபத்துக்கு பதில் தருவதற்கு ஒரு சிறந்த வழி. வெறுமனே ஜெபத்தையே நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் இருந்த யூத மக்களை பார்த்து தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏன் அவர்கள் தேவனை தேடுவதை விட்டு தேவ உறவோடு வாழ்ந்து தேவன் சொன்னதை செய்யாமல் மற்ற எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் வெறுத்தார். ஆகவே தான் தேவன் அவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். அநேகர் நினைப்பது என்ன? ஜெபம் செய்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று. பக்தனாகிய தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எப்படி? தாவீது தேவனோடு நல்ல உறவில் இருந்தார், தேவனுடைய வழியில் நடந்தார், தேவனுடைய சித்தத்தை செய்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் மிக முக்கியம். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் தேவனோடு பேசுகிற ஒரு நேரம். உண்மைதான், இவைகள் முக்கியம்தான். ஆனால் இவைகளை காட்டிலும் தேவன் விரும்புவது அவரோடு இருக்கிற, அவரோடு வாழ்கிற, அவர் வழியில் நடப்பது தான், அவர் சொல்வதை செய்வது. இவைகள் தான் தேவனுடைய கரத்தை அசைப்பது. பக்தனாகிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஜார்ஜ் முல்லர் என்ற தேவனுடைய பக்தன் ஜெபத்தில் எல்லாவற்றையும் சாதித்தார். எப்படி? ஜெபம் மட்டும் இல்லை, தேவனோடு இருந்த உறவு, ஐக்கியம், தேவனோட வழியில் நடந்து தேவன் சொல்வதை செய்தது தான். இன்று நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? சிந்திப்போம். தேவ உறவோடு வாழ பழகிக்கொள்வோம். அவர் நம்மை நடத்துவார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.